காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் முருகானந்தம். முருகானந்தம் சார், நான் பேசுவது கேட்கிறா? ஐயா முருகானந்தம் சார், சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை வைங்க. இந்த விவாதத்தில் உங்க கருத்தை வைங்க. நாம நிறைய பேசணும். உங்களுடைய கருத்து வைங்க. முதல் கட்டம் இல்ல, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? அவங்க அழைக்கப்பட்டு போனாரா இல்லது அழைக்காமையே அவர் போனாரா அப்படிங்க? ஏன்னா நவாப் ஷெரீப் வீட்டுக்கு அழைக்காம போனவர் தான் இந்த பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டதும். பாகிஸ்தான்ல இருந்து எந்த விதமான அழைப்பும் இல்லாம நவாப் ஷெரீப்போட வீட்டுக்கு அவருடைய மனைவி புடவையை வாங்கிட்டு போன பிரதமர் தான். தப்பா நினைச்சுக்காதீங்க, யாருக்கா இருந்தாலும் பிரதமர் தான் சார். அதை பத்தி நாங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், நிறுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது ஆனா போனவர் தான் பிரதமர். புடவை வாங்கிட்டு போன ராஜதந்திரி, மகத்தான ராஜதந்திரி. அவங்க வீட்டுல போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்த ராஜதந்திரி அவர் அதனால அழைத்து போனாரா அழைக்காம போனாரா அது பிரச்சனை கிடையாது. நீதித்துறைக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையில ஒரு அவசியமான இடைவெளி ஒன்று பராமரிக்கப்பட வேண்டும்ங்கிறது மரபு. எல்லா விஷயத்துக்கும் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி எந்த இதுல டாய்லெட் போகணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் எழுதியிருக்காரு. அடிப்படையில் சில மரபுகள் பின்பற்றப்படுகிறது. சில அடிப்படையான டாய்லெட் போறலாம் கொஞ்சம் நாகரிகம் கருதி பேசுங்க. நீங்க உங்களுடைய நாகரிகம் கருதி பேசுங்க, கட்சியோட நாகரிகம் கருதி பேசுங்க. நான் பதில் சொல்லிக்கிறேன் சார், உங்களை விடுங்க. இல்ல, இந்த அமர்வுக்குன்னு ஒரு கோரம் டெக்கோரம் இருக்கு சார். சார், அத நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் சார். நீங்க விடுங்க. ஒன்று. ரெண்டாவது அதெல்லாம் இருக்காது. அது சில மரபுகளை நாம கடைபிடிக்கணும். ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் ஒரு நீதித்துறைக்கும் இடையில ஒரு அவசியமான இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறது இதனாலும் பின்பற்றப்பட்ட மரபு. அவருடைய மனைவி அழைச்சாங்க போனாங்க அப்படின்னு இன்றைக்கு தகவல்கள் வருகிறது. இது பத்தின பிரச்சனைகள் வந்த பின்னாடி எந்த கிளாரிபிகேஷனும் திரு சந்திரசூட் அவர்களோ பிரதம மந்திரியுடைய அலுவலகத்திலிருந்தோ கொடுக்கப்படலை. இது ஸ்டில்லும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு, பொதுத்தளத்தில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லாடல் அரசியல் களத்தில் ரொம்ப காலமாகவே சொல்லப்படுறதுதான். சில மரபுகள் அவசியம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது இங்கு மீறப்பட்டிருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ சந்திக்கிறப்போ ஆளுநர் அளிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான விருந்துல கலந்துக்கிறது வேற. அதை அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறது அல்லது ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்கிறது. அதுல போய் அவங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஒரு கவர்னரோ ஜனாதிபதியோ ஒரு இவரோட ஒரு அரசியல் தலைவருடைய இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறாங்கன்னா அது வேற. அவங்க வேற மாதிரியான ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாங்க, பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பியூரோக்ரசி. அவங்க கலந்துக்கிறது வேற. பட் ஜுடிஷியரி கலந்துக்கிறது வேற. ஜுடிஷியரி எல்லா காலத்திலுமே இந்த எல்லா அமைப்புகளும் வழிதவறி போனாலோ இந்த அமைப்புகள் நெறிதவறி போனாலும் அதை நெறிப்படுத்துகிற உயரிய பொறுப்பு அதுக்கு இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கான இம்பீச்மெண்ட்டை கூட நம்ம பார்லிமெண்ட்ல 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தாதான் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியிலே இம்பீச் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுத்திருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டியை கொடுத்திருக்கிறோம். அந்த இம்யூனிட்டி எதுக்காகனா, எதன் பொருட்டும் நீங்கள் யாருக்கும் வளைத்து கொடுத்து நீங்கள் செயல்படக்கூடாது, நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான இது தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல நம்முடைய முன்னோடிகள் அந்த வாய்ப்பை நீதியரசர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அப்போ இவங்களை கொண்டுட்டு போய் நீங்க ஒரு பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்களோடவோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களோடவோ பொலிட்டிக்கல் லீடர்ஸோடவோ ஒப்பிட முடியாது. அதனால இந்த நடந்துகிட்ட இதுல யார் தரப்பிலிருந்து இது நடந்திருந்தாலும் இது சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது ஒரு கரும்புள்ளி, இந்திய அரசியல் நீதித்துறை வரலாற்றுல ஒரு கரும்புள்ளி இந்த சம்பவம். ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரே சொன்னார், லோக் ஆயுக்தா இதுல கலந்துகிட்டப்பவும் காங்கிரஸ் கண்டிக்கதான் செஞ்சது. இன்றைக்கு இது பண்ணப்பவும் எங்களோட ஸ்டாண்டர்ட் தான். சஞ்சய் ராவத் ஒன்று தனியாகவெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்டும் அதுதான். அதை கிளாரிட்டி பண்ணிடுறோம். நாங்க ஒன்னும் சஞ்சய் ராவத் தனியா பேசிட்டாருன்னா நாங்க ஒன்னும் இதெல்லாம் சொல்லல. இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்டும் அதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை உயர் நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய ஒருவர் அதை கடைபிடித்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு, சாதாரண குடிமக்களுடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி பிரதிபலித்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது
வழக்கம் போல வந்து இதுல வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நூற்றுக்கணக்கான விநாயகர் சதுர்த்தி வந்து இல்லங்கள்ல கொண்டாடப்படுறதை பத்தி காங்கிரஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தா காங்கிரஸ்க்கு இல்ல காங்கிரஸ்காரங்க யாராவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடாம போயிடுறாங்களா? காங்கிரஸ்காரங்களா இருக்கக்கூடிய இந்த விநாயகர் இதுல நம்பிக்கை இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நாட்டுல ஏதாவது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை போயோ அல்லது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களையோ போய் காங்கிரஸ் கையை வச்சு புறக்காட்டி நிறுத்தியிருக்கா? கிடையாது. அரசியலையும் மதத்தையும் வந்து பிரிச்சு வைக்கணுங்கிற அடிப்படையான ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக விளிம்புகளினுடைய அடிப்படைத்தில் என்று நாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட பத்தி இது அதாவது வந்து மோடி வந்து நாளைக்கு வரலாற்றின் புலக்கடையில தூக்கி எறியப்பட்டுடலாம். இந்த ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் இருக்கும்போது அவர் அதிகாரத்தினுடைய புலக்கடையில் தூக்கி வீசப்பட்டலாம். ஆனா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியை நாம் அப்படி தூக்கி எறிஞ்சிட முடியாது. அந்த அது ஒண்ணு இருக்கு. அவர் அதிகாரத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு அந்த இது இருக்கு. நாளைக்கு அவர் வந்து ஊழல் வழக்குக்காகவோ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மெகா ஊழலுக்காகவோ நாளைக்கு சிறைக்குள்ள கூட கம்பி என்ன போலாம். சந்திரசூட் அவர்கள் அப்படி போக முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு பேருக்குமான இடைவெளி இருக்கு. வேறுபாடு ஒன்று ஒன்னு சொல்லிடுறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த அவருக்கு சொல்லிடுறேன். அதாவது வந்து நவனி சொல்ற மாதிரி வந்து உங்களுடைய ஆலோசனைகளை பெற்று நாங்கள் ஒண்ணு தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க பேசினாக்க நான் பதில பெற்றுக்கிறேன். அவங்கள்ட்ட பெறேன். மதத்தையோ கடவுளையோ கால்ல எடுத்து ஜெயிக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அயோத்தியிலேயே ஓட பாரதிய ஜனதா கட்சி விரட்டப்பட்டது, அது அடி கொடுத்து விரட்டப்பட்ட வரலாறு சமீபத்தில் முன்னாடி நடந்ததுதான். அயோத்தி பாராளுமன்ற தொகுதியிலேயே வந்து அடி வாங்கிட்டு வந்த கட்சி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. ராமர் வந்து பாரதிய ஜனதாவை காப்பாத்திரல. நன்றி சார். கட்சிக்கும் ஒருபோதும் கிடையாது. அது ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி செய்யாது. அரசியல் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்க ரெண்டாம் தரப்பான கருத்தை வைங்க. முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் விவாதமாக சில பேர் கொண்டு போகிறாங்க. அதில் எனக்கு அது உடன்பாடு இல்லை. குறிப்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மீதும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு எப்போதுமே. அதனால் இங்கே சொல்லப்பட்ட பல கருத்துக்களிலிருந்து நான் விலகி நிற்கிறேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை. தூக்கி எறியப்படுவார்கள்ங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நான் பேசுறது இல்லை. ஒரு காந்தியவாதியாக அது எந்த பக்கமாக இருந்தாலும் நீங்க ஒரு பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க வேணாம். அது முழுக்க என்னோட கருத்து. கண்டிப்பா சார் நீங்க பேசுங்க, தப்பு இல்ல. நீங்க தனியா பேசுங்க. நீங்க தனியா பேசுங்கன்ற நீங்க தனியா பேசுங்க. எங்க மூணு பேருக்கு வந்து டிக்டேட் பண்ண முடியாது. அதையும் சொல்லு. இல்ல எங்க மூணு பேருக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது. ஏன்னா டாய்லெட் போறதுல பேசுறீங்க, இது பண்ணுவாருன்றாங்க. அதாவது முருகானந்தம் உங்களுக்கு தர்ம சங்கடப்படுத்துவானா ஒப்பந்தத்தை போட்ட காங்கிரஸ் கட்சி இப்படிதான் இருக்குங்க. 2008 சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பந்தம் போட்ட காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது. சார் சொல்லுங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் கார வெள்ளக்காரன் தான் நக்கி போலச்ச ஆர்எஸ்எஸ் சரி சார் பேசிட்டே இருக்காரு. பேசலாம் சார். பாஸ்கரன் சார் நீங்க உங்களுடைய சார் இப்பொழுது அடிப்படையான சில மரபுகளை மீறக்கூடாது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வார்த்தைகளை ஒரு டெரகேட்டரி இழிவாக பேசக்கூடாது என்ற கருத்தை அவர். சரி அதெல்லாம் வேண்டாம், அது போக விரும்பல. இங்க பாருங்களேன், மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வீட்டில் யார் அழைத்திருந்தாலும் அங்கே மாண்புமிகு வணக்கத்துக்குரிய பாரத பிரதமர் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே போகிறது எல்லாம் நான் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக நான் பார்க்கல. அது சர்ச்சைக்குரிய விஷயமாக கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு நல்லா பார்க்கலாம், நானுமே அரசு பணியில் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வருவாங்க, பேசுவோம். அதனால தான் என்னுடைய நிலைப்பாடு மாறுமானா மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். எனக்கென்று ஒரு ஐ ஹேவ் மை ஓன் கன்விக்ஷன்ஸ் எனக்குன்னு இருக்குது. ஒருத்தர் வந்து இங்கே கலந்துக்கிட்டாரு, அதனால் அவருக்கு எதாவது நான் போக மாட்டேன் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்திய அரசு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும். என்னென்ன அந்த ஒரு மன உறுதி எல்லாருக்குமே உண்டு. ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறவருக்கு அந்த அளவுக்கு கன்விக்ஷன் இல்லாமலாம் இருக்காது. அப்படிலாம் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படை விஷயம். அவருக்கும் பிரதமர் வரும்போது இந்த சர்ச்சைகள் வரும் என்பது நன்கு உணர்ந்து இல்லை. இதெல்லாம் நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த அரசியலுக்குலாம் போக விரும்பல. அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பல பேரை நான் பார்க்குறோம். இப்போ என்னோட அருகே யாராவது வராங்க அப்படின்னா யாராக இருந்தால் நான் வரவேற்பேன், சரிங்களா? அதனால் என்னோட நிலைப்பாட்டில் மாறுவானா இல்லை. அதுவும் காந்தியவாதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு விதத்தை ரொம்ப பெருமைப்படுவேன் நான் காந்தியவாதி சொல்லிக்கிறதுக்கு. எங்கே போனாலும் காந்தியவாதியே தான். நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் அப்படி தான் இருந்துக்கோம். நாங்களாம் மாறதே இல்லை.
அதனால் அந்த விஷயம் வேண்டான்னு பார்க்குறேன். அதனால் இது டூ மச் ஆஃப் பாலிட்டிக்ஸு, அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, அது மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வேண்டான்னு பார்க்குறேன். ஆனால் இதே நான் தவறாக பார்க்கவில்லை என்பது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நான் மீண்டும் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, அல்லது நீதி பரிபாலன முறை என்ன சொல்கிறது, மரபு என்ன சொல்கிறது, இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனித விழுமியம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விழுமியங்கள் இருக்குது. அந்த விழுமியங்களில் இருந்து சாதாரணமாக யாரும் எழுவுறதே இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் சுதந்திர இந்தியாவில் நீதித்துறையில் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகட்டும், அல்லது மாண்புமிகு தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், யாருமே அவர்களுடைய விழுமியங்களிலிருந்து நழுவியதாக எனக்கு இதுவரையில் தெரியவில்லை, நழுவப் போவதும் இல்லை. கண்டிப்பாக நல்லா ஞாபகம். அதுதாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்து. சரி, பதவி கிடையாது, அவருடைய வகிக்கிற பதவி அவருக்கு வலிமை இல்லை, அந்த விழுமியங்கள் பக்கம் நிற்கிறாருல்ல, அதுதான் அவருடைய வலிமை. ஒருவர் வந்துவிட்டு போகிறாருனால ஒரு மாறிடுவாரா அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கான ஒரு மொராலிட்டி இருக்கும். நிச்சயமா இருக்கு, கண்டிப்பான மொராலிட்டி. அந்த விதத்துல வந்து அது அவரை பற்றி சொல்லவில்லை, அவர் வந்து அழைச்சது, இவர் போனது பற்றி சொல்லக்கூடிய பல விஷயங்கள்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் தனி, அது யார் வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய அவருடைய விழுமியங்களை கேள்வி கேட்பது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் வந்து இங்க பேசிட்டு இருக்கிற மரபுகளுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஏற்கனவே வந்து ரஞ்சன் கோகோய் வரலாற்றிலே இல்லாத மாதிரி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய உயர் அதிகார பீடமான ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர். அவர் வந்து ரஞ்சன் கோகோய் தன்னுடைய மரபை ரொம்ப என்ன சொல்றது தவறி அவர் வந்து அதுக்கு பின்னாடி ராஜ்யசபா உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டார். அது பற்றின விமர்சனங்கள் நாடு முழுக்க வரத்தான் செஞ்சது. ஒன்று, யாரும் வாயெல்லாம் அடைக்க முடியாது சார், இங்க யாரும் கடவுள் கிடையாது. ஐயா ரஞ்சன் ஒரு நிமிஷம், முருகானந்தம் அதாவது ரஞ்சன் கோகாய் தனது பதவிக்கு முருகானந்தம் ரஞ்சன் கோகாய் பதவியை விட்டு போன பிறகுதான் ராஜ்யசபாவுக்கு செல்கிறார். அதான் சொல்றேன், விமர்சனத்துக்கு உள்ளாச்சா இல்லையா நான் கேட்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, திரு சதாசிவம் அவர்கள் வரலாற்றிலே இல்லாத மாதிரி ஒரு ஆளுநரா போனார், கேரளா கவர்னர். ஆமா, அப்போது விமர்சனத்துக்குள்ளானது. விமர்சனத்தை வந்து பொது சமூகத்துல குடிமக்களுக்கு வைக்கிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை காவுபடுத்தி விட்டு இந்த ஜனநாயகத்தை பத்தி பேசல எந்த அர்த்தமும் கிடையாது, அப்படி அவசியம் கிடையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன நக்கீரன் வாழ்ந்த மண்ணுதான் இது. இங்க இருந்து யாருக்கு யார பத்தி பார்த்து பயந்து கும்பரன் சாமிங்கிற இதுல காலத்துல எல்லாம் நான் இல்ல. ஒன்று, எல்லாரும் இதுக்கு அப்ப எல்லாரும் வந்து இந்த சமூகத்துல ஜனநாயக சமூகத்துல கேள்விகளுக்கு உட்பட்டவங்க தான். இது என்னோட பார்வை, என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அதனால வந்து அவங்க யாரையும் கடவுளோட இடத்துல எல்லாம் என்னால வைக்க முடியாது, நான் வைக்கவும் மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே நான் ரெண்டு விஷயத்த சொல்லி முடிச்சேன். இந்த விஷயத்துல ஒருக்கா இருக்கு. அதாவது வந்து நெய்யாறு கேஸ் வந்த போது, நெய்யாறு நீர் பங்கீட்டு பிரச்சனை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த போது, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குமான இந்த நீர் பங்கீட்டு வழக்கு வந்த போது, அன்றைக்கு தெரியல குரியன் ஜோசப்பா யாருன்னு எனக்கு சரியா தெரியல, கேரளாவை சேர்ந்த நீதியரசர், கேரளாவை சேர்ந்த நான் இந்த வழக்கை விசாரிப்பது சரியாக இருக்காதுன்னு சொல்லி விலகி போயிருக்காரு. இது மாதிரி 100 உதாரணங்கள் பொன்வில்சன் சாருக்கு நான் சொல்ல முடியும். ஒன்று, நான் இங்க பேசிட்டு இருக்கிறது இவங்க வந்து இவங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இது பண்ணிக்கிற விழாக்களை பத்தி இங்க பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா இன்றைக்கு ஸ்டில்லும் வந்து ஒரு அரசியல் சாசனத்துடைய உச்ச பதவியில் இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய உயர் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு எசென்சியல் டிஸ்டன்ஸ வந்து அதிகார வர்க்கத்தோடு கடைபிடிக்கணும்னு நான் கேட்கிறேன். சரி, இது குடிமகனாக எனக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். நன்றி சார். என்னுடைய இந்த நீதி அமைப்பின் மேல நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் இந்த அரசியல் சாசனத்தை வரைந்தளித்த முன்னோடிகளுடைய மீதான வணக்கத்தோடு மரியாதையோடு நான் இதை கேட்கிறேன். இதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய முன்னோடிகள் அந்த உரிமையை எனக்கு தந்திருக்காங்க. அரசியல் சாசனத்தை இந்தியாவை மக்கள் சாசனமாக அரசியல் சாசனத்தை வடித்து தந்த முன்னோடிகள் அந்த உரிமையை எனக்கு தந்திருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கார முருகானந்தம் ஒருத்தர், அவருக்கு இந்த ஹைரார்கி அப்படின்னு எல்லாம் தெரியாது. இந்திய குடிமகனாக எனக்கு இந்த உரிமையும் கடப்பாடும் இருக்குது. அந்த கொஸ்டினை நான் வைப்பேன். அதுவும் வைக்கிறேன். நன்றி முருகானந்தம். நன்றி. இந்த கோபம் அப்படியான நன்றி. அவ்வளவுதான்.